Good afternoon. சரியா பிள்ளைகள்? நாங்கள் ஒளித்தொகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒளித்தொகுப்பு என்றால் என்னன்னு சொன்னோம். ஒளித்தொகுப்பு என்றால் என்ன? ஒளிச்சக்தி இரசாயன சக்தியாக மாற்றப்படுற செயற்பாடு. அது ஒரு அனுசேவ செயற்பாடு. அவை ஒளித்தொகுப்புக்கு வரவிலக்கணம் சொன்னோம். ஒளிச்சக்தியை கைப்பற்றி இரசாயன சக்தியாக மாற்றுகின்ற ஒரு அனுசேவ செயல்முறை ஒளித்தொகுப்பு எனப்படும். ஒளித்தொகுப்பின் மூலம் ஒளிச்சக்தி இரசாயன சக்தியாக மாற்றப்படும் கருத்து ஒளித்தொகுப்பின் மூலம் உருவாக்கப்படுற இரசாயன பதார்த்தங்களின் பிணைப்புகளில் அந்த சக்தி கொண்டு செல்லப்படும். ஒளிச்சக்தி இரசாயன பிணைப்புகளில் சேர்க்கப்படும். கார்போஹைட்ரேட், லிபிட், புரதம் போன்ற அந்த இரசாயன பதார்த்தங்களின் பிணைப்புகளிலே இரசாயன சக்தியாக மாற்றப்பட்டு வைக்கப்பட்டிருக்கும் சொன்னோம். ஒளித்தொகுப்பு இல்லாவிட்டால் உலகத்தில் உயிர்கள் வாழ முடியாது என்று சொன்னோம். ஒளித்தொகுப்பு சிலங்கிகளுக்கு நேரடியாக உதவி செய்யும், உணவை கொடுக்கும். அதுபோன்று அவற்றை உண்ணுகின்ற அங்கிகளுக்கு மறைமுகமாக சக்தியை, உணவு தேவையை கொடுக்கும். ஒளித்தொகுப்பு இன்றி உலகில் எந்த ஒரு அங்கியும் வாழ முடியாதுன்னு சொன்னோம். ஒரு உணவு சங்கிலி எடுத்துக்கொள்வோம். புல், வெட்டுக்கிளி, தவளை, பாம்பு எடுத்துக்கொண்டால் புல் ஒளித்தொகுப்பின் மூலம் பெற்றுக்கொள்ற சக்தியை தான் வெட்டுக்கிளிக்கு கொடுக்கும். அந்த புல்லிலிருந்து வெட்டுக்கிளிக்கு போகின்ற சக்தி தான் அந்த வெட்டுக்கிளியை சாப்பிடுகின்ற அடுத்த அங்கிக்கு போகும். அவை உணவு சங்கிலியில அடுத்தடுத்த அங்கிகளுக்கு சக்தி போவதற்கான ஒளித்தொகுப்பு தான். அதான் அங்க சொல்லிக்கின்றோம். நேரடியாக அல்லது மறைமுகமாகவோ அங்கிகளுக்கு ஒளித்தொகுப்பு ஒரு முக்கியமான செயற்பாடு என்று சொன்னோம். அடுத்தது ஒளித்தொகுப்பு செய்கின்ற அங்கிகள் யார் என்று சொன்னோம். ஒளித்தொகுப்பு செய்கின்ற அங்கிகளை ஒளி தற்போசி என்று அழைப்போம். ஒளித்தொகுப்பு செய்கின்ற அங்கிகளை ஒளி தற்போசி என்று அழைப்போம். ஒளி தற்போசி என்பது யார்? புறக்கரியோட்டாக்களிலும் ஒளி தற்போசனை உண்டு, ஈக்கரியோட்டங்களிலும் ஒளி தற்போசனை உண்டு. புறக்கரியோட்டங்களை பொறுத்தவரைக்கும் சயனோ பாக்டீரியாக்கள் ஒளித்தொகுப்பு செய்யும். சில பாக்டீரியாக்கள் ஒளித்தொகுப்பு செய்யும். உதாரணமாக ஊதா கந்தக பாக்டீரியா, பர்பிள் சல்பர் பாக்டீரியா, அப்புறம் பச்சை கந்தக பாக்டீரியா ஆகியவை ஒளித்தொகுப்பு செய்யும். அதுபோன்று ஈகரியோட்டாக்களை பொறுத்த வரைக்கும் பச்சை தாவரங்கள் ஒளித்தொகுப்பு செய்யும். புரோட்டிஸ்டாக்களிலே அல்காக்கள் போன்றவை சில புரோட்டோசோவன்களும் ஒளித்தொகுப்பு செய்யும். இப்படி ஒளித்தொகுப்பு அங்கிகளை பற்றி நாங்கள் கதைத்தோம். அடுத்தது ஒளித்தொகுப்பின் போது நடக்கின்ற தாக்க சமன்பாடு என்னன்னு சொன்னோம். இலகுவான தாக்க சமன்பாடு CO2 H2O C6 H2L O6 + 6 O2 என்று இப்படி எழுதி காட்டுவோம். இது ஒரு விளைபொருள், விளைபொருட்கள். இது பிரதான விளைவு. இது ஒரு வெள்ளம், எளிய வெள்ளம். இது தாக்கிகள் என்று அழைப்போம். எழுதும் போதோ இது தாக்கிகள். தாக்கிகள் விளைவுகளாக மாற்றப்படுது. இதற்கு ஒளிச்சக்தி பயன்படுத்தப்படும். இந்த ஒளித்தொகுப்பின் போது நடக்கின்ற ஒரு முக்கியமான செயற்பாடு இந்த நீரில் உள்ள H+ இந்த CO2க்கு கொடுக்கப்படும். H+ அது வாங்கினால் தாழ்த்தல் தாக்கம் என்று சொல்லுவோம். CO2 தாழ்த்தப்படும்.
ஏன்னா H+ கொடுத்தால் CO2 தாழ்த்தப்படுது. அவை தாழ்த்தல் தாக்கத்தின் மூலம்தான் இந்த எளிய வெள்ளம் உருவாக்கப்படும் என்று சொன்னோம். அவை கடைசி எழுதினோம். கடைசி பாயிண்ட், ஒளித்தோப்பின் போது ஒளிசக்தியை பயன்படுத்தி H2O உள்ள H+ அல்லது H ஏதோ H+ இனால் CO2 தாழ்த்தப்பட்டு எளிய வெள்ளங்கள் உருவாக்கப்படும் என்று எழுதி காட்டினோம். ரைட், இனி அடுத்த புது விஷயத்துக்கு வருவோம். இது ஒளித்தொகுப்புக்குரிய ஒரு பொதுவான சமன்பாடு. ஆனால் எல்லா அங்கேயும் ஒளித்தொகுப்பிலே நீரை பயன்படுத்துவதில்லை. நீரை பயன்படுத்துற நோக்கம் என்ன? H+ CO2 கொடுப்பது. ஒளித்தொகுப்பிலே நீர் பயன்படுத்தப்படுற நோக்கம் H+ CO2 கொடுத்து CO2 தாழ்த்துவது. ஆனா சில அங்கிகள் H2O பதிலாக H2S பயன்படுத்தும். அந்த H2S உள்ள H+ இந்த CO2 கொடுக்கப்படும். H2S உள்ள CO2 H2S உள்ள H+ CO2 கொடுக்கப்படும். அவை நீர் பயன்படுத்தப்படல. அவை ஒளித்தொகுப்பின் போது எல்லா அங்கிகளிலையும் நீர் பயன்படுத்தப்பட மாட்டான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். H2S பயன்படுத்தப்படும். அது யார் பயன்படுத்தணும்னு கேட்டால் அதான் அந்த பர்பிள் சல்ஃபர் பாக்டீரியா. அந்த சல்பர் வருவதுதான் H2S பயன்படுத்துவது. கிரீன் சல்ஃபர் பாக்டீரியா. சரியா? அவை காரணம் இந்த H2S பயன்படுத்துவது. அவை அடுத்த பாயிண்ட் எழுதிக் கொள்ளுங்க. சில அங்கிகள் ஒளித்தொகுப்பில் H2O பதிலாக H2S பயன்படுத்தும். H2O பதிலாக H2S பயன்படுத்தும். அடுத்த கோடு உதாரணம் வர கலர். உதாரணம் மூலாவது கோடு ஊதா கந்தக பாக்டீரியா. அந்த கந்தகம் வருவது H2S தான். ஊதா கந்தக பாக்டீரியா. அடுத்த இரண்டாவது கோடு அதை வர கலர் பச்சை கந்தக பாக்டீரியா. ரைட், இனி அடுத்த பாயிண்ட் கவனிங்க பிள்ளைகள். இப்போ ஒளித்தொகுப்பை பொறுத்த வரைக்கும் ஈகரியோட்டா கலங்களிலும் ஒளித்தொகுப்பு நடக்கும். புரோகரியோட்டா கலங்களிலும் ஒளித்தொகுப்பு நடைபெறும். ஈகரியோட்டாக்கள் ஒளித்தொகுப்பு அதற்கு விசேடமாக காணப்படுற புன்னங்கம், பச்சை உருமணி, பச்சை உருமணி சொல்லல, பச்சை உருவம். ஈகரியோட்டாக்களில் ஒளித்தொகுப்பு பச்சை உருவத்தில் நிகழும். அந்த பச்சை உருவம் அதற்கென்று சிறப்படைந்து காணப்படும். புரோகரியோட்டாலே எங்க இருக்கும்? புரோகரியோட்டால பச்சை உருவம் என்ற புன்னங்கம் இல்லையே. புரோகரியோட்டா பொறுத்த வரைக்கும் இது முதல் மென்சாவும் வெளியால கலைச்சுவர் இப்படி இருக்கும். சில புரோகரியோட்டாக்களில் இந்த முதல் மென்சாவு இப்படி மடிந்து ஒளித்தொகுப்புக்குரிய மென்சாவு மடிப்பாக காணப்படும். எல்லா புரோகரியோட்டாக்கும் இந்த மென்சாவு மடிப்பு இல்லை.
படித்திருக்கின்றோம். புரோகரியோட்டாக்களில் ஒளித்தோப்பு நிறுவதற்கான மென்சவ்வு மடிப்பு, நைதரசன் பைத்தலுக்கான மென்சவ்வு மடிப்பு, சுவாசம் நிகழ்வதற்கான மென்சவ்வு மடிப்பு, அதுக்கு விசேட பெயர் மீசோசோம் என்று அழைப்போம். சுவாசத்திற்கான காற்று சுவாசத்திற்கான மடிப்பு. அதுபோன்று சில பாக்டீரியாக்களில் சில புரோகரியோட்டாக்களில் ஒளித்தோப்பு நிறுவதற்கான மென்சவ்வு மடிப்பு இருக்கும். சிலல மென்சவ்வு மடிப்பு இருக்காது. மென்சவ்வு மடிப்பு இல்லைன்னு சொன்னா அது வழக்கம் இந்த சாதாரண கலை மென்சவின் மீது நடக்கும். இந்த மென்சவின் மீது நடைபெறும். கட்டாயம் இருக்கணும் இல்லை, இருந்தால் நடக்கும். இல்ல இந்த மென்சவின் மீது நடக்கும். எழுதி கொள்ளுங்க. அடுத்த பாயிண்ட், ஒளித்தொகுப்புக்குரிய ஈகரியோட்டா கலங்களில் ஒளித்தொகுப்புக்குரிய ஈகரியோட்டா கலங்களில் ஒளித்தொகுப்பு பச்சை உருவங்களில் நிகழும். ஒளித்தொகுப்புக்குரிய ஈகரியோட்டா கலங்களில் ஒளித்தொகுப்பு பச்சை உருவங்களில் நிகழும். ஒரு கோட்டை விட்டு ஒளித்தொகுப்புக்குரிய புறக்கரியோட்டா கலங்களில் ஒளித்தொகுப்புக்குரிய புறக்கரியோட்டா கலங்களில் ஒளித்தொகுப்புக்குரிய புறக்கரியோட்டா கலங்களில் ஒளித்தொகுப்பு கலமென்சவ்வில் அல்லது கலமென்சவில் அல்லது கலமென்சவ்வு மடிப்புகளில் கலம் படிக்கும் போது சொல்லி தந்திருக்கிறோம். கலமென்சவ்வு மடிப்புகளில் அன்லைன் பண்ணிக்கொள்வோம். நிகழும் கலமென்சவ்வு மடிப்புகளில் நிகழும் இனி அடுத்த பாயிண்ட், டபுள் மார்க் வேற கலர். டபுள் மார்க் வேற கலர். ஒளித்தொகுப்பின் உலகளாவிய முக்கியத்துவங்கள். ஒளித்தொகுப்பின் உலகளாவிய முக்கியத்துவங்கள் என்று போட்டு ரெட் பென்ல அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளும். ஒளித்தொகுப்பின் உலகளாவிய முக்கியத்துவங்கள். தலையம் என்ன சொல்லுது? நாம் சொல்லியிருந்தோம் ஒளித்தொகுப்பு இல்லாமல் இந்த உலகம் வாழ முடியாது. உலகத்துக்கு ஒளித்தொகுப்பு பல நன்மைகளை புரிகின்றது. அல்ல முதலாவது முக்கியத்துவம் சொன்னோம், தாவர ஒளித்தொகுப்பு செய்யக்கூடிய ஒளி தற்போசணிகள் சூரிய ஒளியை உறிஞ்சி ஒளித்தொகுப்பு செய்து அந்த சக்தியை ரசாயன சக்தியாக மாற்றும். அந்த சக்தியை தான் தாவர உண்ணிகள் நேரடியா பெற்றுக்கொள்ளுது. தாவர உண்ணிகள்
தாவர உண்ணிகள் ஆடு மாடு போன்றவை நேரடியா பெற்றுக்கொள்ளும். நேரடியா தாவரத்திலிருந்து நேரடியா பெற்றுக்கொள்ளும். அப்புறம் இவற்றை உட்கொண்ட விலங்குகள் இவற்றிலிருந்து அதை பெற்றுக்கொள்ளும். அவை மறைமுகமா இவற்றுக்கு கிடைக்கும். அவை இந்த உணவு சங்கிலி என்ற செயற்பாட்டுக்கு அடுத்தடுத்த உணவு சங்கிலி அடுத்தடுத்த அங்கிக்கு சக்தி, கார்பன் ஆகியவை என்ன கார்பன் மிக முக்கியம். அங்கிகளுக்கு கார்பன் மிக முக்கியம். கார்பன் இல்லாவிட்டால் கார்போஹைட்ரேட்டோ லிப்பிட்டோ புரதமோ எந்த ஒரு சேதன பதார்த்தமும் தொகுக்கப்பட முடியாது. அவை கார்பன் முக்கியமான ஒரு மூலகம். அவை கார்பனை பதிப்பது வளிமண்டலத்தில் காணப்படுற CO2 உள்ள கார்பனை பதித்து அங்கிகளுக்கு கொடுப்பது ஒளித்தொகுப்பு தான். அந்த கார்பனை தான் அங்கிகள் கார்பன் லிபிட் புரோட்டீன் நியூக்ளிக் ஆசிட் போன்றவற்றின் தொகுப்புக்கு பயன்படுத்துது. அதன் சக்தி அந்த உணவை உடைத்து ஏடிபி தொகுப்புக்கு பயன்படுத்தும். ஆகவே முதலாவது முக்கியத்துவம் என்ன உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு அங்கியும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தனது சக்தி தேவை உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஒளித்தொகுப்பு அவசியம். ஃபர்ஸ்ட் ஒன் ஒன்றை கதைத்து எழுதுவோம், மொத்தமாக கதைக்காமல். புவியில் உள்ள எல்லா உயிர்களும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஒளித்தொகுப்பில் தங்கியிருத்தல் நேரடியாக அல்லது மறைமுகமாகவோ ஒளித்தொகுப்பில் தங்கி இருத்தல். இரண்டாவது முக்கியத்துவம் இலக்கம் 2 என்ன முக்கியத்துவம் சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு அங்கிக்கும் கார்பனும் முக்கியம், சக்தியும் முக்கியம். ஒவ்வொரு அங்கியும் தன்னுடைய கார்பன் தேவை எப்படி பூர்த்தி செய்து ஒளித்தொகுப்பின் மூலம் இந்த ஒளி தற்போசனி இந்த CO2 சேதன பதார்த்தம் மாற்றி கொடுப்பதன் மூலம் தான் அந்த கார்பன் அங்கிகளுக்கு கிடைக்குது. அதை வைத்துக்கொண்டு அது சேதன பதார்த்தங்களை தொகுக்கும். அதுபோன்று அது தயாரிக்கின்ற உணவை இவை பெற்று கலைச்சுவாசத்தின் மூலம் ஏடிபியை பெற்றுக்கொள்ளுது. அவை அங்கிகளுடைய சக்தி தேவைக்கும் கார்பன் தேவைக்கும் ஒரு மூல இடமாக அல்லது மூலமாக இருப்பது அந்த ஒளி தொகுப்பு தான். அவை இரண்டாவது முக்கியத்துவம். உயிரங்கிகளின் கார்பன் தேவையும் சக்தி தேவையும் பூர்த்தி செய்யப்படுதல். கார்பன் தேவையும் சக்தி தேவையும் பூர்த்தி செய்யப்படுதல். மூன்றாவது முக்கியத்துவம் என்ன? ஒளித்தொகுப்பின் பக்க விளைவு யார்? பக்க விளைவு ஓற்று மூலக்கூறு. தாவரங்கள் என ஒளித்தொகுப்புக்குரிய அங்கிகள் ஒளித்தொகுப்பின் மூலம் பக்க விளைவா உருவாக்குன ஆக்சிஜன் வளிமண்டலத்துக்கு செல்லும் அல்லது நீருக்கு செல்லும். அந்த ஆக்சிஜன் தான் காற்று சுவாசத்துக்கான அடிப்படையாக இருக்கும். காற்று சுவாசத்தின் மூலம் பெருமளவு ஏடிபி உருவாக்கப்படும். அந்த ஏடிபி தொகுப்பு ஆக்சிஜன் இல்லாமல் எதுவும் நடக்காது. அவை ஒளித்தொகுப்பு என்பது அங்களுடைய காற்று சுவாச தேவையான
ஆக்சிஜனை வழங்குன்னு ஒரு மூலமாக தொழிற்படுது, செயற்பாடா இருக்கும். அழிக்கொள்ளுங்க. மூன்றாவது, காற்றுவாழ் அங்கிகளின் காற்றுவாழ் அங்கிகளின் காற்றுவாழ் அங்கிகளின் காற்றுவாழ் அங்கின்றது காற்று சுவாசம், ஆக்சிஜனை பயன்படுத்துற அங்கி. காற்றுவாழ் அங்கிகளின் சுவாசத்திற்கான மூலக்கூற்று ஆக்சிஜனை தமிழ் எழுதுங்க. மூலக்கூற்று ஆக்சிஜனை பிராக்கெட் O2 என்று போடுங்க. இப்போ மூலக்கூற்று ஆக்சிஜனை பிராக்கெட் O2 வழங்குதல். வழங்குதல். ரைட். அடுத்தது நான்காவது முக்கியத்துவம், ஒளித்தோப்பின் நான்காவது முக்கியத்துவம். அப்ப என்ன நான்காவது முக்கியத்துவம் என்ன சொல்ல போறோம்? ஒளித்தோப்பின் போது CO2 பயன்படுத்தப்படும், ஆக்சிஜன் விடுவிக்கப்படும், வளிமண்டலத்தில் காணப்படுற CO2 பயன்படுத்தப்படும். அவன் நீர் தாவரத்தை பத்தி யோசிக்க தேவையில்லை. உலகத்துல அதிக அளவு தாவரங்கள் இருக்கிறது தரையில. அவை வளிமண்டலத்தில் இருக்கிற CO2 O2வாக விடுவிக்கப்படும். CO2 பயன்படுத்தப்பட்டு CO2 அல்ல, CO2 பயன்படுத்தப்பட்டு O2 விடுவிக்கப்படும். அவை என்ன நடக்குது? வளிமண்டலத்தில் CO2 O2 சமநிலை பேணப்படுது. அப்புறம் படிப்போம், என்வைரன்மென்டாலஜியில் படிப்போம். வளிமண்டலத்தில் CO2 0.04% இருக்கணும். ஆக்சிஜன் கிட்டத்தட்ட 20% இருக்கணும். கிட்டத்தட்ட இந்த CO2 செறிவு குறித்த அளவை விட அதிகரித்தால் பச்சை வீட்டு விளைவு ஏற்படும். அது எப்படின்னா பிறகு படிப்போம். பச்சை கிரீன் ஹவுஸ், பச்சை வீட்டு விளைவு ஏற்படும். பச்சை வீட்டு விளைவு காரணமாக புவிக்கோளம் வெப்பமடையும். நடந்து கொண்டிருப்பது அதுதான். அவை CO2 செறிவு கூடாமல் இருப்பதற்கான தாவரங்கள் அதை உறிஞ்சுவதன் காரணம். தாவரங்கள் அதை உறிஞ்சி ஒளித்தோப்பிலை பயன்படுத்துவதால் CO2 செறிவு அளவுக்கு மிஞ்சாம இருக்கும். பச்சை வீட்டு விளைவு ஏற்படுவது தடுக்கப்படும். புவிக்கோளம் அளவுக்கு அதிகம் வெப்பம் அடைதல் தடுக்கப்படும். அதுபோன்று ஆக்சிஜன் ஏனைய அங்கிகள் ஆக்சிஜன் விடுவிக்கப்படும், அதை ஏனைய அங்கிகள் பயன்படுத்தப்படும். அவை ஆக்சிஜன் CO2 சமநிலை பேணப்படுறது இந்த 20.04% என்ற அந்த வீதம் பேணப்படுறது காரணம் இந்த ஒளித்தொகுப்பு. அவை புவிக்கோளம் வெப்பமடையும் CO2 கூடாது தெரியும். அடுத்தது நம்ம சொல்றோமே, இந்த பெட்ரோலியம் உயிர்ச்சோட்டு எரிபொருட்கள், இந்த நிலக்கரி என்று சொல்வது. அதுபோல பெட்ரோலியம் உயிர்ச்சோட்டு எரிபொருட்கள், டீசல், பெட்ரோல், மண்ணெண்ணெய் சொல்றது எல்லாம் யார்? இது எங்கிருந்து வந்தது? எப்படி வந்தது? பல மில்லியன் கணக்கான வருடங்களுக்கு முன்னர், பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னர் யூனிட் 3 படிப்போம் என்ன நடந்திருக்கும். ஒளித்தோப்பின் மூலம் தாவரங்கள் CO2 பயன்படுத்தி தன் உடலில் பதார்த்தங்களை தொகுத்துக் கொள்ளும். அதுபோல அதை உண்ணுகின்ற விலங்குகளும் அவற்றை பெற்றுக்கொள்ளும். இப்ப அந்த காலத்திலே பல பூமி அதிர்ச்சி என்று சொல்லுவோம், புவி நடுக்கம், புவி பிளந்து தரையிலே காணப்பட்ட தாவரங்கள் விலங்குகள் மண்ணுக்குள் புதை உண்டன. பல ஆயிரக்கணக்கான முன்னர் புதையுண்டு அவை நிலத்துக்குள்ளே உறைந்து படிந்து காணப்பட்டன. அதிலிருந்து உருவாவதுதான் இந்த நிலக்கரி, பெட்ரோலியம் எல்லாம். அவை அந்த காலத்துல இறந்து போன, இப்படி புதையுண்டு போன அந்த படிவுகள் கார்பன் படிவுகளாக மாறி தான் உயிர்ச்சோட்டு எரிபொருட்கள் இப்ப நமக்கு கிடைச்சு கொண்டு. இந்த உயிர்ச்சோட்டு எரிபொருட்கள் இருக்கிற கார்பன் யாருக்கு சொந்தம்? நிலக்கரியில் இருக்கிற கார்பன் யாருக்கு சொந்தம்?
ஒளித்தோப்பின் மூலம் வளிமண்டலத்திலிருந்து தாவரம் உறிஞ்சி எடுத்து கொண்டு வந்த CO2 இருந்த கார்பன் தான் அது. அந்த கார்பனை நம்ம இப்ப எரிபொருளா பயன்படுத்துறோம். இந்த உயிர்ச்சோட்டி எரிபொருட்கள்ல உருவாக்கத்துக்கு காரணம் இந்த ஒளித்தொகுப்பு தான். அந்த காலத்துல ஒளித்தொகுப்பு செய்த அங்கிகள் அவை இப்படி மண்ணுக்குள் புதை உண்டு, அல்ல அந்த தாவரங்களை உட்கொண்ட விலங்குகள் மண்ணுக்குள் புதை உண்டு உறைந்து போனதால அது எப்படி பெட்ரோலியம் எப்படி வந்தது, நிலக்கரி எப்படி வரணும் பிறகு படிப்போம். இப்போ விஷயம் தெரிந்தால் சரி, ரைட், அப்ப எழுதிக் கொள்வோம். அடுத்த 4வது, வளிமண்டலத்தில் O2, CO2 ஆகியவற்றின் வளிமண்டலத்தில் O2, CO2 ஆகியவற்றின் சமநிலையை பேணுதல். சமநிலையை பேணுதல். ஐந்தாவது, புவிக்கோள வெப்பநிலை பேணப்படல். புவிக்கோள வெப்பநிலை பேணப்படல். புவிக்கோள வெப்பநிலை பேணப்படல். பிரேக்கெட்ல போடுங்க. அடுத்த கோட்ல பிரேக்கெட்ல போடுங்க வேற கலர். CO2வின் அளவை பேணுவதன் மூலம் புவிக்கோள வெப்பநிலை பேணப்படல் பிராக்கெட் அடுத்த கோடு CO2வின் அளவை பேணுவதன் மூலம். கடைசி முக்கியத்துவம். உயிர்ச்சுவட்டு எரிபொருட்களின் உற்பத்திக்கு காரணமாக இருத்தல். உயிர்ச்சுவட்டு எரிபொருட்களின் உற்பத்திக்கு காரணமாக இருத்தல். இவ்வளவும் ஒளித்தோப்பின் உலகளாவிய முக்கியத்துவம். இனி ஒரு கோட்டை விட்டு அடுத்த டபுள் மார்க் வேற கலர். உலகளாவிய முக்கியத்துவங்கள் அதே கலர். சரி பிள்ளைகள், ஒளித்தொகுப்பு நிகழ்வதற்கு தேவையான காரணிகள்.
ஒளித்தொகுப்பு நிகழ்வுக்கு என்னென்ன காரணி அவசியம்? ஒன்று ஒளி அவசியம், அல்லது சூரிய ஒளி அவசியம். மின்குமிழிருந்து வருகிற ஒளி இருந்தாலும் ஒளித்தொகுப்பு நடக்கும் தான். மின்குமிழ்ல இருந்து ஒளி வந்து தாவரத்தில் பட்டாலும் ஒளித்தொகுப்பு நடக்கும். ஆனா உலகத்திலே பெருமளவு கிடைக்கிற ஒளி சூரிய ஒளி. அவை ஒளி சொல் சூரிய ஒளி. இரண்டாவது காரணி கார்பனின் ஆக்சைடு. கார்பனின் ஆக்சைடு. அடுத்தது நீர். நீர் அதான தாக்கத்தை எழுதி காட்டும் என்ன? CO2 plus H2O, கார்பன் ஆக்சைடு, நீர், சூரிய ஒளி எழுதி காட்டும். அதாவது ஒளி என்ன எழுதி காட்டும். மூணுமா வந்துச்சு. ஆனால் நாலாவது காரணி அந்த சூரிய ஒளியை அகத்துறிஞ்சி தாவரத்துக்குள் தாக்கம் நடக்கிறதுக்கு காரணம் ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்கள். ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்கள் போட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ். ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்கள். அதுல இது ரெண்டும் தாக்கி ஏன்னா CO2 plus H2O. பொதுவா H2O தானே, சிலதானே H2S பயன்படுத்துறது, சிலதான் H2S பயன்படுத்துறது. பொதுவா பெரும்பான்மையானது 99% H2O தான். இரண்டும் தாக்கிகள். இங்க வருவது விளைவு. CO2 இரண்டையும் சேர்த்து பிரேக்கெட் பண்ணி போடுங்க. தாக்கிகள். அப்ப ஒளித்தோப்பின் தாக்கிகள் என்று கேட்டால் ஒளித்தோப்பின் தாக்கிகள் என்று கேட்டால் CO2 and நீர். இனி அடுத்த பாயிண்ட்ஸ். படித்தோம். கலவட்டம் என்று சொன்னால் அது பல படியில் நடந்து முடிவடையும். என்ன கலவட்டம் என்று சொன்னால் அது பல படி ஊடாக நடைபெறும். நடைபெற்றுத்தான் 2 கலம் அல்லது 4 கலம் விளைவாக கிடைக்கும். அது போன்றோ நாங்க ஈஸியா சொல்றோம். CO2 plus H2 ஒளித்தோப்புன்னு சொன்னால் CO2 plus H2O C6 H12O6 plus O2 சிம்பிளா கதைக்கிறோம். ஆனால் ஒளித்தோப்பு என்பது 2 பிரதான படிகளை கட்டங்களை கொண்டிருக்கு. 2 பிரதான படிகளை கொண்டிருக்கு. முதலாவது படி ஒளியில் தங்கி உள்ள தாக்கம். ஒளியில் தங்கி உள்ள தாக்கம் ஈஸியா ஒளி தாக்கம்னு சொல்லுவாங்க. ஒளி தாக்கம். இரண்டாவது அப்ப ஒளி இல்லாமல் நிகழ்ச்சி இருக்காது, கட்டாயம் ஒளி. இரண்டாவது சொல்லுவாங்க கெல்வின் வட்டம். கெல்வின் வட்டம். கெல்வின் என்றது விஞ்ஞானியின் பெயர். அதை கண்டுபிடித்த விஞ்ஞானி என்பதால் கெல்வின் சைக்கிள் என்று சொல்றோம். கெல்வின் வட்டம். இந்த ஒளியில் தங்கியுள்ள தாக்கம் நடைபெற்றால் தான் கெல்வின் வட்டம் நடைபெறும். அவை ஒளியின் மூலம் இந்த தாக்கம் நடைபெற்றால் தான் கெல்வின் வட்டம் நடைபெறும். அவை ஒளி இல்லாமல் ஒளித்தொகுப்பு இல்லை நமக்கு தெரியும். 2 படி ஒளியில் தங்கி உள்ள தாக்கம் அண்ட் கெல்வின் வட்டம் எழுதி கொள்ளுவோம். ஒளித்தொகுப்பு செயல்முறை. ஒளித்தொகுப்பு செயல்முறை இரு பிரதான படிமுறைகளை கொண்டுள்ளது. ஒளித்தொகுப்பு செயல்முறை இரு பிரதான படிமுறைகளை கொண்டுள்ளது. இனிதான் கொஞ்சம் கொஞ்சமா சூடு பிடிக்க போகுது. ஒளித்தொகுப்பு தலையங்கம் போட்டு இனித்தான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி கொண்டு போறோம். பின்வரும் இரு பிரதான படிமுறைகளை கொண்டுள்ளது. ஒன்று வர கலந்து ரெண்டையும். ஒன்று ஒளியில் தங்கி உள்ள தாக்கம்.
ஒளியில் தங்கியுள்ள தாக்கம். ஸ்ட்ரோக் ஒளித்தாக்கம். ஒளித்தாக்கம். இரண்டாவது கல்வின் வட்டம். கேனாவும் போடலாம் கானாவும் போடலாமா? கல்வின் வட்டம். தமிழ் உச்சரிக்கிற எப்படியும் சொல்ல தானே. கல்வின் சைக்கிள். இங்கிலீஷ் எடுத்து வேணா பிரேக்ல போடுங்க. பிரேக்ல போடுங்க. கல்வின் சைக்கிள். ரைட். இனி யூனிட் 2லே பச்சை உருவத்துக்கு வருவோம். பச்சை உருவம். பச்சை உருவத்தின் கட்டமைப்பு நமக்கு தெரியும். பச்சை உருவத்தின் கட்டமைப்பு பற்றி தெளிவா தெரியும். பச்சை உருவத்தை எடுத்துக்கொண்டால் 2 மென்சவால் சூழப்பட்ட புன்னங்கம். அதன் உள்ளுக்கு ஒரு மென்சவு தொகுதி இருக்கும். மென்சவு தொகுதி இருக்கும். இப்படி இருக்கும் என்று சொன்னோம். ஒவ்வொன்றையும் தைலாக்கோயிட் என்று சொன்னோம். ஒவ்வொரு நாணய குற்றி போன்றும் இருப்பது தைலாக்கோயிட். இப்படி பல தைலாக்கோயிட்டுகள் அடுக்கப்பட்டு உருவாகிற இந்த தட்டுக்கு சொல்றது மணியுரு கிரேனம். மணியுரு என்று அழைப்போம். அப்ப பல தைலாக்கோயிட்டுகளை கொண்டது மணியுரு. இது ஒரு மணியுரு, இது ஒரு மணியுரு, இது ஒரு மணியுரு, இது ஒரு மணியுரு. அப்ப இது ஒரு தைலாக்கோயிட், இது ஒரு மணியுரு, ஒரு தைலாக்கோயிட். இந்த மணியுருக்கள் இப்படி ஒன்று இப்படி இணைக்க, இது இதோடு இப்படி இணைக்கப்படலாம். இதை சொல்வது மணியுருடைய மென் தட்டு. மணியுரு விடை மென்றட்டு அழைப்போம். அது போன்று இந்த வளைத்திருக்கிற ஜெல்லித்தன்மையான பாகம் பஞ்சனை என்று அழைப்போம். ஸ்ட்ரோமா பஞ்சனை எல்லாம் படித்ததானே. யூனிட் 2லே படித்திருக்கின்றோம். இதே யூனிட்ல படிச்சிருக்கோம் பஞ்சனை. ஓ ஒளித்தோப்பு 2 கட்டங்களை கொண்டது. ஒளியில் தங்கி உள்ள தாக்கம் அண்ட் கெல்வின் சைக்கிள். அதிலே அந்த ஒளியில் தங்கி உள்ள தாக்கம் என்பது இந்த மணியுருவின் இந்த தைலாக்காய்டின் மென் சவ்வுகளில் நிகழும். தைலாக்காய்டின் மென் சவ்வுகளில் நிகழும். கேளுங்க. மணியுருவின் தைலாக்காய்டுகளின் மென் சவ்வுகளில். மென் சவ் வழக்கமான முதல் மென்சவின் கட்டமைப்பை ஒத்தது. ஒவ்வொரு தைலாக்காய்டுடைய மென் சவ்வும் வழக்கமான முதல் மென்சவின் கட்டமைப்பை ஒத்தது. ஒரு தைலாக்கோயிட்டை பெரிதாக்கி பார்த்தால், ஒரு தைலாக்கோயிட்டை பெரிதாக்கினால் அது வழக்கமான முதல் மென்சவால் சூழப்பட்ட ஒரு பை. அதுக்குள் பாய் நிரம்பி இருக்கும். பாய் இருக்கும். அந்த மென்சவ்விலே ஒவ்வொரு தைலாக்கோயிட்டுடைய மென்சவ்விலும், ஒவ்வொரு தைலோட மென்சவ்விலும் ஒளி தொகுதிகள் என்ற அமைப்புகள் இப்படி இருக்கும். ஒளி தொகுதிகள். போட்டோ சிஸ்டம்ஸ். போட்டோ சிஸ்டம்ஸ் ஒளி தொகுதிகள். ஈஸியா பிஎஸ் என்று குறிப்பாங்க. பிஎஸ் போட்டோ சிஸ்டம். ஒளி தொகுதிகள் இருக்கும். அந்த ஒளி தொகுதியில் தான் ஒளியில் தங்கியுள்ள தாக்கம் அல்ல ஒளி தாக்க நிகழும். கொஞ்சம் முன்னேறிக்கிறோம். மணியுருவின் தைலாக்காய்டின் மென்சவ்வுகளில் உள்ள ஒளி தொகுதிகளில் தான் ஒளியில் தங்கியுள்ள தாக்க நிகழும். இந்த பஞ்சனையில் தான் கெல்வின் சைக்கிள் நடக்கும். கெல்வின் சைக்கிள், கெல்வின் வட்டம் நடைபெறும். மிச்சம் பிறகு வருவோம். எழுதுவோம். அடுத்த பாயிண்ட். ஒளித்தொகுப்பின் ஒளியில் தங்கியுள்ள தாக்கங்கள்.
ஒளித்தொகுப்பின் ஒளியில் தங்கியுள்ள தாக்கங்கள். பச்சை உருவத்தின் தமிழ் இங்கிலீஷ் உங்களோட விருப்பமா? இங்கிலீஷ்னா தைலாகாய்ட்ஸ், தமிழ்னா தைலாகாய்டுகளின் பச்சை உருவத்தின் தைலாகாய்டுகளின் இங்கிலீஷ்னா தைலாகாய்ட்ஸின் எழுதியும். தமிழ்னா நீங்கள் ஒரு எக்ஸாம் பேப்பர்ல தைலாகாய்டுகளின் மென்சவ்வு தொகுதிகளில் என்றால் அந்த மென்சவில் அமைந்துள்ள இந்த கூட்டம் தொகுதி மென்சவ்வு தொகுதிகளில் மென்சவ்வு தொகுதிகளில் ஸ்ட்ரோக் ஒளித்தொகுதிகளில் தைலாகாய்டுகளின் ஒளித்தொகுதிகளில் நிகழும். ஒளித்தொகுப்பின் ஒளியில் தங்கியுள்ள தாக்கங்கள் பச்சை உருவத்தின் தைலாகாய்டுகளின் மென்சவ்வு தொகுதிகளில் ஒளித்தொகுதிகளில் நிகழும். பண்டன் பண்ணியும் ஒளியில் தங்கியுள்ள தாக்கங்கள் தைலாகாய்டுகள் தைலாகாய்டுகளின் மென்சவ்வு தொகுதிகளில் நிகழும். முக்கியமான சொல்தான் அவ்வளவு. படம் கையில இருக்கும். படத்தை பற்றி எல்லாம் பிறகு பார்ப்போம். இப்ப நான் கீறி காட்டுற படங்களை தான் நீங்க பாருங்க. கலர்ல பிரிண்ட் எடுக்க சொல்லிருக்கிறேன். அதுக்காகத்தான் கலர்ல பிரிண்ட் எடுத்தால் சில விஷயங்கள் ஈஸியா விளங்கும்ன்றதுக்காகத்தான் சொல்லிக்கிறேன். இனி அடுத்த பாயிண்ட்ஸ். கோட்டோட அடுத்த பாயிண்ட் வேற கலர் தைலாகாய்டுகள். தைலாகாய்ட்ஸ் இங்கிலீஷ்ல போட்டுக்கொள்ளுங்க. பெரிய தலைங்கெல்லாம் போறல ஒரு கோட்டை விட்டு அடுத்த பாயிண்ட் தைலாகாய்டு போட்டு அன்லைன் பண்ணிக்கொள்ளுங்க ரைட் பெனால. அதுல மோலார் டாட் தைலாகாய்டு அடுத்த பாயிண்ட் அதுல மோலார் டாட். தைலாகாய்டை பற்றி என்ன செய்யும், என்ன தெரியும்? தைலாகாய்டு என்பது வழக்கமான முதல் மென்சால் சூழப்பட்ட ஒவ்வொரு தைலாகாய்டும் ஒவ்வொரு பை உள்ளுக்கு ஒரு மெல்லிய பாய் நிரம்பி இருக்கும். அந்த மென்சவிலே என்ன, அந்த மென்சவில் தான் ஒளித்தொகுதிகள் இருக்கும். இப்படி பல மணியுருக்கள் அடுக்கப்பட்ட பல தைலாகாய்டு அடுக்கப்பட்ட அமைப்பு தான் மணியுரு என்று அழைக்கப்படும். ரைட், வெளிக்கொள்ளுங்க மோலார் டாட். இவை ஒற்றை மென்சவ்வால் சூழப்பட்ட பாயி நிரம்பிய தட்டையாக்கப்பட்ட பைகள். இப்படி புடைத்திருக்காது, இப்படித்தான் இருக்கும். தட்டையாக்கப்பட்ட பைகள் இப்படி இருக்கும், இப்படி வீங்கி இருக்காது. தட்டையாக்கப்பட்ட பைகள்
இவை ஒற்றை மென்சவால் சூழப்பட்ட பாய் நிரம்பிய தட்டையாக்கப்பட்ட பைகள். தைலாகோயிட் என்ன செய்யுது? படத்தை பாருங்க. தைலாகோயிட் என்ன செய்யுது? கொஞ்சம் தைலாகோயிட் ஒன்றன் மீது ஒன்று அடுக்கப்பட்டு இதுல ஒரு மணியூர் உருவாக்கும். அப்புறம் கொஞ்சம் இடைவெளி விட்டு இன்னும் கொஞ்சம் மணியூர், இன்னும் கொஞ்சம் தைலாகோயிட் அடுக்கப்பட்டு மணியூர் உருவாகும். இப்படி இடைவெளி விட்டு விட்டு தான் மணியூர் தைலாகோயிட் ஒன்றன் மீது ஒன்று அடுக்கப்பட்டு மணியூர் உருவாக்கப்படும். அவை மணியூர் மென்றட்டுக்களால் இணைக்கப்பட்டிருக்கு. ரைட். அவை அடுத்த இவை மணியுருக்கள் என அழைக்கப்படும் மணியுருக்கள் என அழைக்கப்படும் மென்சவ்வு அடுக்குகளை, மணியுருக்கள் என அழைக்கப்படும் மென்சவ்வு அடுக்குகளை, மென்சவால் ஆக்கப்பட்ட தட்டுக்கள், அதான் மென்சவ்வு அடுக்குகளை சொல் விளங்கும். மென்சவால் ஆக்கப்பட்ட தட்டுக்கள், மென்சவ்வு அடுக்குகளை குறித்த இடைவெளிகளில் உருவாக்கும். குறித்த இடைவெளிகளில் உருவாக்கும். மூன்றாவது டாட். தைலாகோயிட் இருக்கிற விசேட அமைப்பு என்ன? ஒளித்தொகுதி. என்ன தைலாகோயிட் மென்சவால் இருப்பது ஒளித்தொகுதி. மூணாவது டாட். இவை ஒளித்தொகுதிகளை கொண்டுள்ளன. ஒளித்தொகுதிகளை கொண்டுள்ளன. ஒளித்தொகுதிகளை கொண்டுள்ள ஒளித்தொகுதிகளை கொண்டுள்ளன. ரைட். இப்போ அடுத்தது பாருங்க. இப்போ ஒரு மணியுருவை பெரிதாக்கினால், அப்போ இது ஒரு மணியுரு, ஒற்றை மென்சால் சூழப்பட்ட தட்டையாக்கப்பட்ட பை. உண்மை அப்படி கீறக்கூடா, உண்மை அப்படிதான் இருக்கும். ஒற்றை மென் சூழ தட்டையாக்கப்பட்ட பை, இது ஒரு மணியுரு, சாரி ஒரு தைலாகோயிட் பாய் இருக்கும். தைலாகோயிட் மென்சவிலே இப்படி ஒளித்தொகுதிகள் இருக்கும். அந்த ஒளித்தொகுதி எங்க இருக்கும் என்று கேட்டால் அந்த மென்சவிலே காணப்படுற புரதங்களின் மீது இருக்கு. என்ன இந்த தைலாகோயிட்டுடைய இந்த மென்சவு வழக்கமான பிளாஸ்மா மெம்பரின் கட்டமைப்பை ஒத்தது. அந்த பிளாஸ்மா மெம்பரிலே புரதங்கள் இருக்கும். அந்த புரதங்களின் மீதுதான் அந்த ஒளித்தொகுதியில் இருக்கும். ஒரு ஒளித்தொகுதியை பெரிதாக்கி பார்த்தால் அதுல 2 பிரதான கூறுகள் இருக்கும். ஒளித்தொகுப்பை நம்ம புறவு படிப்போம். அந்த ஒளித்தொகுதியிலே ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்கள் இருக்கு. ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்கள் இருக்கும். ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்கள் பிரதானமாக 2 வகைப்படும். ஒன்று குளோரோபில்ஸ், குளோரோபைல் சொல்லுவாங்க, குளோரோபில்ஸ். அடுத்த கரோட்டினோய்ட்ஸ், கரோட்டினோய்டுகள்,
கரட்டினோய்ட்டுகள், கரட்டினாய்ட்ஸ் தமிழ்ல சொல்லுவாங்க கரட்டின் போலி என்று சொல்லுவாங்க. கரட்டின் போலிகள், கரட்டின் போலிகள், ஒயிட் என்று முடிகிறது போலி, கரட்டினாய்ட்ஸ் கரட்டின் போலி. ரைட். ஆவே என்ன சொல்லியிருக்கிறான்? தைலோகைட்டின் மென்சவ்விலே காணப்படுற புரதத்தின் மீது, புரதங்களின் மீது ஒளித்தொகுதிகள் காணப்படும். அந்த ஒளித்தொகுதியிலே காணப்படுற முதலாவது பதார்த்தம் ஒளித்தோப்பு நிறப்பொருட்கள். ஒளித்தோப்பு நிறப்பொருட்கள் சேதன பதார்த்தம் தான். கார்பன், லிபிட், புரோட்டீன், நியூக்ளிக் ஆசிட் மாதிரி ஒளித்தோப்பு நிறப்பொருட்களும் சேதனை சேர்வைதான். பொதுவா லிபிட் வகையா இருக்கும். லிபிட் வகைதான் பொதுவாக. இந்த குளோரோபிலை 2 வகையா பிரிக்கலாம். குளோரோபில் ஏ, குளோரோபில் பி என்று 2 வகையா பிரிக்கலாம். இந்த கரட்டினாய்ட்ஸை 2 வகையா பிரிக்கலாம். கரோட்டின் அண்ட் சாந்தோபில், சாந்தோபைலோ சாந்தோபில் 2 வகையா பிரிக்கலாம். டீடைல்ஸ் பிறகு படிக்கலாம். இப்போ ஒளித்தோப்பு நிறப்பொருட்கள் இருக்கும். அது போன்றோ இலத்திரன் வாங்கிகள் இருக்கும். இலத்திரன் வாங்கிகள், இலத்திரன் வாங்கிகள் இருக்கும். இலத்திரனை வாங்கக்கூடிய மூலக்கூறுகள் இருக்கும். இலத்திரன் வாங்கிகள் என்னென்ன இலத்திரன் வாங்கின்னு பிறகு படிப்போம். அவை ஒவ்வொரு ஒளித்தொகுதியும் 2 கூறுகளை கொண்டிருக்கும். ஒளித்தர டீடைல்ஸ் பிறகு வருமானு சொல்லியிருக்கிறேன். இன்னும் விவரமா படிப்போம். கையில் இருக்கிற படங்கள் எழுதி கொள்ளுங்க. அடுத்த டாட் தைலோகைட்லே 4வது பெரிய டாட். இவற்றின் ஒளித்தொகுதிகளில் மென்சவ்வு தொகுதிகளில் அதை விடக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்வோம். இவற்றின் ஒளித்தொகுதிகளில் மென்சவ்வு தொகுதிகளில் குளோரோபில்கள், தமிழ் தேவையான தமிழ் அல்ல இங்கிலீஷ்லயா? குளோரோபில்கள் இங்கிலீஷ் தான் பிறகு வரும். குளோரோபில்கள் கரட்டினோய்ட்டுகள், கரட்டினோய்ட்டுகள் ஆகிய ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்களும், கரட்டினோய்ட்டுகள் ஆகிய ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்களும் இலத்திரன் வாங்கிகளும், இலத்திரன் வாங்கிகளும் இலத்திரன் வாங்கிகளும் அமைந்துள்ளன. அமைந்துள்ளன. குளோரோபில், கரட்டினோய்ட்டுகள் ஆகிய ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்களும் இலத்திரன் வாங்கிகளும் அமைந்துள்ளன. அடுத்த சொல். அவ்வளவும் தைலோகைட்டை பற்றி கதைத்தோம். இனி அடுத்த ஒரு கோட்டை விட்டு அடுத்த பாயிண்ட், தைலோகைட்டு போட்ட மாதிரி அடுத்த பாயிண்ட் பஞ்சனை அண்டர்லைன்.
பஞ்சனை பஞ்சனை சம்பந்தமா 2 பாயிண்ட் சொல்ல போறோம், 2 விஷயம் சொல்ல போறோம். பஞ்சனை என்பது என்ன? இந்த பச்சை உருவத்திலே இந்த மணியுரு என்ற தைலோகைட் மென்சவல் ஆக்கப்பட்ட மணியுருக்களை சுற்றி காணப்படுற இந்த பிரதேசம், அது ஒரு ஜெலித்தன்மையான பிரதேசம். அதிலே பெருமளவு நொதியங்கள் இருக்கும். அந்த நொதியங்கள் கரையும் இயல்புடைய நொதியங்களா இருக்கு. கரையும் தகவுடைய நொதியங்கள் பெருமளவில் காணப்படும். அந்த பஞ்சனையில் தான் கல்வின் வட்டம் நடைபெறும். அப்புறம் படிப்போம். கல்வின் வட்டம் என்பது ஒரு சிக்கலான தாக்கம், ஒரு வட்ட தாக்கம், வட்டம், கல்வின் வட்டம், வட்டத்தாக்கம். அதில் பெருமளவு நொதியங்கள் பங்கேற்கும். அந்த நொதியங்கள் எல்லாம் அந்த பஞ்சனையில் தான் இருக்கும். ரைட். பச்சை உருவம் படிக்கும் போது எல்லாம் எழுதினதுதான், எழுதிக் கொள்ளுங்க. மோலாட்டோட் ஞாபகப்படுத்திக் கொள்றோம். பஞ்சனையிலே மோலாட்டோட். இது கரையும் தகவுடைய நொதியங்களையும் ஏனைய ரசாயன பதார்த்தங்களையும் கொண்ட ஜெலி போன்ற கட்டமைப்பு ஆகும். ஆகும் என்று சொல்ல எழுதாவிட்டாலும் பிரச்சனை இல்லை. ஜெலி போன்ற கட்டமைப்பு. இதில் தெரிஞ்ச விஷயம், இதில் ஒளித்தொகுப்பின் கல்வின் வட்டம் நடைபெறும். ஒளித்தொகுப்பின் கல்வின் வட்டம் நடைபெறும். ஒளித்தொகுப்பின் கல்வின் வட்டம் நடைபெறும். இனி அடுத்த தலையங்கம். இதுல மிக முக்கியமான தலையங்கம். நாம பச்சை உருவத்தை பற்றி யூனிட் 2 புன்னங்கத்தில் படித்து விட்டோம். ஆனா மேலோட்டமா ஞாபகத்துக்காக திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கணும். என்ன, நம்ம மணியுருவிலே தைலோகைட் இருக்கும். தைலோகைட் என்பது ஒற்றை மென்சவால் சூழப்பட்டது. அந்த ஒற்றை மென்சவால் சூழப்பட்ட தைலோகைட் மென்சவில் காணப்படுற புரதங்களின் மீது ஐஸ்கிரீம் கோன்ல ஐஸ்கிரீமை தூக்கி வைத்த மாதிரி, ஐஸ்கிரீம் கோன்ல இப்படி இருக்கும். ஐஸ்கிரீம் இப்படி வைத்தால் இதுக்குள்ள கொஞ்சம் ஐஸ்கிரீம் போயிருக்கு சமாளிப்புக்குள்ள. அதுபோல அந்த புரதம், அந்த தைலோகைட் மென்சல் இருக்க புரதம் இப்படி இருக்கும். அதிலேதான் அந்த ஒளி தொகுதிகள் இருக்கும். சும்மா இருக்குல்ல, அந்த புரதத்தின் மீதான் இருக்கும். படிப்போம். ஆகவே இந்த அதிலே ஒளித்தோப்பு நிறப்பொருட்கள் இருக்கும். அந்த ஒளித்தொகுதிகளிலே ஒளித்தோப்பு நிறப்பொருட்கள் இருக்கும். இலத்திரன் வாங்கிகள் இருக்கும். இந்த ஒளித்தோப்பு நிறப்பொருள் என்ன, அது எத்தனை வகைப்படும், அதுல தாவரத்துக்கு என்ன நன்மை என்று படிக்க போன்றோம். அவை அடுத்த புதிய தலையங்கம். சிறிய தலையங்கம் அல்ல, ஒரு அளவான பெரிய தலையங்கம். சென்ற நடுவுல எழுதுவோம்.
ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்கள். ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்கள். photosynthetic pigments, English word. ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்கள். ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்களே தொழில் என்னதுக்கு ஒளித்தொகுப்பு நிறப்பொருள் இருக்கணும்? தைலோகைட் மென்சாவிலே ஒளித்தொகுதி இருக்கும், அதில் ஒளித்தொகுப்பு நிறப்பொருள் இருக்கும். அந்த ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்கள் தான் ஒளித்தொகுப்புக்கு தேவையான ஒளியை உறிஞ்சும். ஒளியை உறிஞ்சுவை. ஒளி ரெண்டு வகைப்படும். கட்புலனாகும் ஒளி, கட்புலனாக ஒளி. நீங்க கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்க, நான் சொல்ல தேவையில்லை. பிசிக்ஸ்ல கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்போம். ஒளி கண்ணுக்கு தெரியக்கூடியதும் இருக்கு, கண்ணுக்கு தெரியாதும் இருக்கு. நமக்கு நம்ம மின்குமிழ்ல இருந்து வருவது கட்புலனாகும் ஒளி. மின்குமிழிலிருந்து வருவது கட்புலனாகும் ஒளி. அதுபோல சூரியனிலிருந்து வருவது கட்புலனாகும் ஒளி. அதான் வெள்ளொளி என்று அழைப்போம். வெள்ளொளி. வெள்ளொளி 7 நிறங்களை கொண்டிருக்கும். விப்ஜியோர். ஏழு நிறங்களை கொண்டிருக்கும். வானவெளி நிறங்கள் சொல்லுவோம். 7 நிறங்கள் சொல்வது கட்புலனாகும் ஒளி அல்லது திரிசிய மாலை என்று சொல்லுவாங்க. என்ன திரிசிய ரூனவா சீனவா திரிசிய மாலை என்று சொல்லுவாங்க. கண்ணுக்கு தெரியக்கூடிய வெள்ளொளி 7 நிறங்களை கொண்டிருக்கு. ஊதா, கருநீலம், நீலம், பச்சை, மஞ்சள், செம்மஞ்சள், சிவப்பு. அலைநீளம் என்ன கட்புலனாகும் ஒளியின் அலைநீளம் 400 தொடக்கம் 760 நானோமீட்டரா இருக்கு. கட்புலனாகும் ஒளியின் அலைநீளம் 400க்கும் 760க்கும் இடைப்பட்டது. அவை இங்க இருந்தான் போகும். வயலட், இண்டிகோ, கருநீலம், நீலம், பச்சை, மஞ்சள், செம்மஞ்சள், சிவப்பு. சிவப்பு தான் அலைநீளம் கூடியது. வயலட் அலைநீளம் குறைந்தது. அலைநீளம் குறைந்தது என்று தெரியும். ஆகவே இந்த 7 நிறங்களைத்தான், இந்த 7 கட்புலனாகக்கூடிய இந்த நிறங்களைத்தான் இந்த நிறப்பொருட்கள், ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்கள் உறிஞ்சும். ஒளித்தொகுப்பு நிறப்பொருள் என்பது எப்போதும் சேதன பதார்த்தம் தான். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கார்போஹைட்ரேட், லிபிட், புரோட்டீன் மாதிரி ஒரு சேதன பதார்த்தம். பொதுவாக லிபிட் வகை பதார்த்தங்கள் தான் இந்த ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்கள். அவை முதலாவது பாயிண்ட். இவை கட்புலனாகும் ஒளியை அகத்துறிஞ்சும் இயல்புடைய, கட்புலனாகும் ஒளியை அகத்துறிஞ்சும் இயல்புடைய சேதன பதார்த்தங்கள். போட்ட விட்டு 2வது பாயிண்ட். பச்சை உருவத்தில் எங்க இருக்குன்னு சொல்லிட்டான். இப்ப ஈஸியா சொல்றோம். பச்சை உருவத்தில் இருவகை ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்கள் உண்டு. பச்சை உருவத்தில் இருவகை ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்கள் உண்டு. ஒன்று புறமிலக்கம் 1 குளோரபில்கள். குளோரபில்கள் அது 2 வகைப்படும். டேஷ் பண்ணி குளோரபில் ஏ,
குளோரோபில் ஏ, சிம்பிள் ஏ. அடுத்த கோடு குளோரோபில் பி, சிம்பிள் பி. இரண்டாவது கரோட்டினாய்டுகள். கரோட்டினாய்ட்ஸ். கரோட்டினாய்டுகள். இன்னொரு பேர் சொல்லுவாங்க அதுக்கு, கரோட்டின் போலிகள். கரோட்டின் போலிகள் அது ரெண்டு வகைப்படும். கரோட்டினாய்டுக்கு ஸ்ட்ராங், கரோட்டின் போலிகள். இங்கிலீஷ் வேர்ட் கரோட்டினாய்ட்ஸ். ஒயிட் என்று வரது போலி. கரோட்டின், கரோட்டின். கரோட்டின் ஸ்பெல்லிங் பார்ப்போம். கரோட்டின். அடுத்தது சாந்தோபில், சாந்தோபாயில். கரோட்டின், சாந்தோபில். ரெண்டு வாய் ஒளித்தோப்பு நிறப்பொருள் அதை ஒவ்வொன்றையும் ரெண்டா பிரிக்கிறோம். அப்ப அவருடைய தொழில் என்ன? என்ன? ஒளியை உறிஞ்சுவது, கட்புலனாகும் ஒளியை உறிஞ்சுவது. கட்புலனாகும் ஒளியின் அலைநீளம் என்ன? 400 தொடக்கம் 760 வரை. 400 தொடங்குவது ஊதா, வயலட். அடுத்த இண்டிகோ, கருநீலம், நீலம், பச்சை, மஞ்சள், செம்மஞ்சள், சிவப்பு. அப்படி அலைநீளம் கூடிக்கொண்டு போகும். முக்கியமான விஷயம், எல்லா ஒளித்தோப்பு நிற பொருட்களும் எல்லா அலைநிறமுடைய ஒளியை உறிஞ்ச மாட்டாது. வெவ்வேறு ஒளித்தோப்பு நிற பொருட்கள் வெவ்வேறு அலைநிறமுடைய ஒளியை தான் உறிஞ்சும். அது என்னென்னு பிறகு படிப்போம். அவை அடுத்த பாயிண்ட். ஒளித்தோப்பு அடுத்த பாயிண்ட். வெவ்வேறு ஒளித்தோப்பு நிற பொருட்கள், வெவ்வேறு ஒளித்தொகுப்பு நிற பொருட்கள் வெவ்வேறு அலைநீளமுடைய, வெவ்வேறு ஒளித்தோப்பு நிற பொருட்கள் வெவ்வேறு அலைநீளமுடைய ஒளிக்கதிர்களை அகத்துறிஞ்சுகின்றன. ஒளினா கட்புலனாகும் ஒளிதான். அதை நாங்க மேலும் சொல்லிட்டோம், அவங்க திரும்ப பிரிவு சொல்ல தேவையில்லை. அலைநீளமுடைய ஒளிக்கதிர்களை அகத்துறிஞ்சுகின்றன. வெவ்வேறு ஒளித்தோப்பு நிற பொருட்கள் வெவ்வேறு அலைநீளமுடைய ஒளிக்கதிர்களை அகத்துறிஞ்சுகின்றன. ரைட், கவனியும். அதுல இந்த குளோரோபில்களை எடுத்துக்கொண்டா
இந்த குளோரபில் எடுத்துக்கொண்டார். சரியா பிள்ளைகள்? இந்த குளோரபில்கள் 3 வகை நிறத்தான் உறிஞ்சும். ஊதா, நீலம், சிவப்பு. இது 3டையும் அகத்துறிஞ்சும். தாவரத்தில் அதிக அளவு காணப்படுறது குளோரபில் தான். தாவரத்தில் அதிக அளவு காணப்படுறது குளோரபில். குறைந்த அளவு தான் கார்பனோய்ட்ஸ் இருக்கும். அதுடன் தாவர இலை ஏன் பச்சை நிறமா தெரியுது? தாவர இலை ஏன் பச்சை நிறம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப தாவரத்துல இலையில ஒளித்தோப்பு நிறப்பொருட்கள் இருக்கும். அதிலே பெருமளவு இருப்பது குளோரபில்கள். அந்த குளோரபில் ஊதா, நீலம், சிவப்பு ஆகியவற்றை உறிஞ்சி உள்ளுக்கு எடுத்து விடும். ஆனால் பச்சை நிறத்தை அது உறிஞ்சி உள்ளுக்கு வைக்க மாட்டாது. உள்ளுக்கு இலைக்குள் வந்த பச்சை நிறத்தை மீண்டும் தெறிக்க செய்யும். பச்சை நிறத்தை வெளியில தெறிக்க செய்யும். தெறிக்க செய்யறதுல அந்த பச்சை நம்ம கண்ணுக்கு வருவதன் மூலம் இலை பச்சையா தெரியும். சரியா? எழுதுவோம். அடுத்த பாயிண்ட். குளோரபில்கள் அதே பாயிண்ட் ஒரு கோட்டை விட்டு அடுத்த பாயிண்ட் அல்லது அதே பாயிண்ட்ல கோட்டை விட்டு குளோரபில்கள் நீலம், சிவப்பு, ஊதா ஒவ்வொன்றும் கவனமா தெரியணுமா? குளோரபில்கள் நீலம், சிவப்பு, ஊதா ஆகிய நிறங்களை அகத்துறிஞ்சுவதுடன் உள்ளுக்கு எடுத்து விடும். திரும்பி வெளியில் போகவிடாது. ஆகிய நிறங்களை அகத்துறிஞ்சுவதுடன் அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. நீலம் குளோரபில்கள் ஒரு அண்டர்லைன், ஒரு நீலம், சிவப்பு, ஊதா 3 சேர்த்து ஒரு அண்டர்லைன். நிறங்களை அகத்துறிஞ்சுவதுடன் பச்சை நிற ஒளிக்கதிர்களை ஊடுகடத்தி இலை ஊடாக விட்டு திரும்ப தெரிவிக்க செய்யும். பச்சை நிற ஒளிக்கதிர்களை ஊடுகடத்தி உறிஞ்சு பிடிக்காது. ஊடுகடத்தி தெறிப்படையை செய்வதன் காரணமாகவே ஊடுகடத்தி தெறிப்படையை செய்வதன் காரணமாகவே இலைகள் பச்சை நிறமாக தென்படுகின்றன. இலைகள் பச்சை நிறமாக தென்படுகின்றன. இனி அடுத்த பாயிண்ட். குளோரபில் ஏ. இனி சில ஒளித்தோப்பு நிரப்புகளை தனியே பிரிச்சு படிக்க போறோம். அடுத்த பாயிண்ட் தமிழோ இங்கிலீஷோ உங்களோட விருப்பம். குளோரபில் ஏ அன்லைன் பண்ணிக்கொள்ளுவோம். இதுல முக்கியமாக குளோரபில் ஏ பற்றி கதைக்க போறோம். என்ன சொல்ல போறோம்? 4 ஒளித்தோப்பு நிறப்பொருட்களையும் ஒளித்தோப்பு நிற பிரதான வகை 2 குளோரபில் அண்ட் கார்பனோய்ட்ஸ். அதை ஒவ்வொன்றையும் 2ஆ பிரிக்கின்றோம். இந்த 4லையும் தலைமை சீஃப் என்ன ஒளித்தோப்பு குளோரபில் ஏ தான். அவர்தான் ஒளியை அகத்துறிஞ்சி அந்த ஒளியை கைப்பற்றுகின்ற பிரதான நபர். இவங்கெல்லாம் பக்கபலமாக இருப்பாங்க. எப்படி பக்கபலம் பிறகு படிப்போம்.
இவர் ஒளியை அகத்துறிஞ்சதிலே பிரதான நபராக இருப்பார். இவர்கள் அதற்கு துணையாக இருப்பாங்க. எப்படி துணையா இருப்பாங்கன்னு பிறகு படிப்போம். அடுத்த வகுப்பில் படிக்கலாம். மோலாட்டோட். இதுவே ஒளியை கைப்பற்றுகின்ற முக்கியமான பிரதான நிறப்பொருள். ஒளியை கைப்பற்ற முக்கியமான பிரதான நிறப்பொருள். செண்டாடோட். செண்டாடோட். நம்ம என்ன சொன்னோம்? இந்த குளோரபிலே தான் பிரதான அல்லது முதன்மை ஒளித்தோப்பு நிறப்பொருள் சொல்றோம். முதன்மை ஒளித்தோப்பு நிறப்பொருள் சொல்றோம். ஏனென்று சொல்லணும். அடுத்த பாயிண்ட், அடுத்த டாட். குளோரபிலே அடுத்த டாட். இதுவே ஒளித்தொகுப்பின் ஒளித்தாக்கத்தில் நேரடியாக பங்கேற்கின்றது. ஒளித்தொகுப்பின் ஒளித்தாக்கத்தில் நேரடியாக பங்கேற்கின்றது. ஒளித்தொகுப்பின் ஒளித்தாக்கத்தில் நேரடியாக பங்கேற்கின்றது. ஸ்ட்ரோக். அது நேரடியாக பங்கேற்றல். படிப்போம். குளோரபில் ஏயும் ஒளியாக துறிஞ்சும், குளோரபில் பியும் ஒளியாக துறிஞ்சும், கரோட்டினும் ஒளியாக துறிஞ்சும், சாந்தோப்பிலும் ஒளியாக துறிஞ்சும். ஆனால் இந்த குளோரபில் ஏ அகத்துறிஞ்சப்படுற ஒளியை அகத்துறிஞ்சதன் மூலம் அந்த குளோரபில் ஏ அருட்டப்படும். குளோரபில் ஏ ஈஸியா எப்படி எழுதுவோம்? CHA என்று எழுதுவோம். குளோரபில் ஏ ஒளியை அகத்துறிஞ்சுவதன் மூலம் குளோரபில் பிளஸ் ஆக மாறி இலத்திரனை விடுவிக்கும். ஒளி குளோரபிலை அருட்டும், தூண்டும் சொல்லும். தூண்டி இலத்திரனை விடுவிக்க செய்யும். மற்ற நிற பொருட்களுக்கு அந்த செயற்பாடு இல்லை. இந்த குளோரபில் ஏ இலத்திரனை விடுவிக்கிறதுலதான் ஒளி தாக்கம் என்ற நிகழ்ச்சி நடக்குது. பிரதம் படிக்கணும். மேலோட்டமா கேட்டுக்கொண்டிருக்கோம். குளோரபில் ஏக்கு மட்டும் சிறப்பு இயல்பு இருக்கு. அதெல்லாம் அதை அப்ப குளோரபில் ஏ இலத்திரனை அருட்டுறதால அது விடுவிக்கிறதால, கெமிஸ்ட்ரி எப்படி படிப்பிக்கன்னு தெரியல எனக்கு, விடுவிக்கிறதால தான் அல்லது குளோரபில் CH+ மாறுறதால தான் அந்த ஒளி தாக்கம் நிகழ்ச்சிக்கு அத்திவாரம் இடப்படும், ஆரம்பித்தப்படும், தொடக்கப்படும். அவைதான் முதன்மை ஒளித்தோப்பு நிறப்பொருள், பிரதான முக்கியமான பிரதான நிறப்பொருள். இதுவே ஒளித்தோப்பின் ஒளித்தாக்கத்தில் நேரடியாக பங்கேற்கின்றது. ஸ்ட்ரோக். தொடர்ந்து முதன்மை நிறப்பொருளாக தொழிற்பட்டு இலத்திரன்களை விடுவிக்கும். முதன்மை நிறப்பொருளாக தொழிற்பட்டு இலத்திரன்களை விடுவிக்கும். அன்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. முதன்மை நிறப்பொருளாக தொழிற்பட்டு இலத்திரன்களை விடுவிக்கும். அதை ஏனைய ஒளித்தோப்பு நிறப்பொருளுக்கு அந்த இயல்பு இல்லை. அடுத்த டாட் குளோரபில் ஏயிலே அடுத்த டாட். பிறகு படிக்கலாம். எல்லாம் பிறகு சொல்றோம். என்ன நிறைய விஷயம் பிறகு சொல்றோம். ஆனால் நிறைய விஷயங்கள் பெரிய பெரிய தலையங்கமா வரும். நம்ம ஒளித்தோப்பு சம்பந்தமா 2 கிராஃப் படிப்போம், 2 வரைவுகள் படிப்போம். ஒன்று தாக்க நிறமாலை. நிறமாலைன்னா என்ன? பிப்ஜியோரை கொண்டு அந்த 7 நிறத்தை கொண்ட அமைப்பு சம்பந்தமானது நிறமாலை. தாக்க நிறமாலை ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் என்று சொல்வோம்.
அடுத்து அகத்துறிஞ்ச நிறமாலை. ரெண்டு நிறமாலைகள் சம்பந்தம் நான் படிப்போம். பிறகு ரெண்டும் ஏன் படிக்கிறேன்னு என்னத்தை அதில் கிடைக்கும் நன்மை என்னன்னு பிறகு படிப்போம். தாக்க நிறமாலை மூலம் நாம் அறியக்கூடிய ஒரு விஷயம். உங்களோட கிராஃப் அந்த ரெண்டு கிராஃப் இருக்கு, கலர் எடுத்திருப்பீங்க, அதான் பிறகு படிக்க போறோம்னு சொல்லிக்கிறோம். தாக்க நிறமாலையின் அடிப்படையில் நம்ம தாக்க நிறமாலையை பார்த்தால் நமக்கு விளங்கும். இந்த குளோரபில் ஏதான் நீலம் சிவப்பு ஆகிய நிறங்களை பெருமளவில் அகத்துறிஞ்சும். அல்லது இந்த ரெண்டு நிறத்துக்கும் அதிக அளவு வினைத்திறனை காண்பிப்பது இந்த குளோரபில் ஏதான் என்று அந்த கிராஃப் மூலம் படிக்கலாம். அடுத்த வகுப்பில் கட்டாயம் படிப்போம். அது வழிகொள்ளும். அடுத்த தாக்க நிறமாலையின் பிரகாரம் அட்லைன் தாக்க நிறமாலை, நாட் அகத்துறிஞ்ச நிறமாலை. அதான் எம்சிக்குள்ள கவனம் வாசிக்கணும். தாக்க நிறமாலையின் பிரகாரம் இதுவே நீலம் சிவப்பு நிற ஒளிக்கு, நீலம் சிவப்பு நிற ஒளிகளுக்கு அதிகளவு வினைத்திறனுடையது. அதிகளவு வினைத்திறனுடையது. குளோரபில் சம்பந்தமான. இனி ஏனைய ஒளித்தோப்பு நிலப்பொருளை பற்றி பதிப்போம். ஆனா ஒரு வசனத்துல முடிப்போம். குளோரபில் பி, கரோட்டின், சாந்தோபில் ஆகியவை வெவ்வேறு நிறங்கள்ல வெவ்வேறு அலைநீளத்தாக துறிஞ்சு சொல்லி முடிக்க போறோம். அடுத்த பாயிண்ட் ஒளித்தோப்பு நிலப்பொருள். அடுத்த பாயிண்ட் குளோரபில் ஏ முடிஞ்சது. குளோரபில் ஏயிலே 3 விஷயம் சொல்லிக்கின்றோம். இனி ஒளித்தோப்பு நிலப்பொருட்களே அடுத்த பெரிய பாயிண்ட் குளோரபில் பி. அவட முடிக்கலாம். குளோரபில் பி கரட்டினோயிட்டுகள், கரட்டின் போலியோன்னு சொல்லுவோம். கரட்டினோயிட்டுகள் எப்படி எழுதினாலும் மார்க்ஸ் தருவார். கரட்டினோயிட்டுகள் குளோரபில் பி, கரட்டினோயிட்டுகள் ஆகியவை வெவ்வேறு நிற ஒளிகளின் குறித்த அலைநீளங்களில் 400, 500, 700, 550 அப்படி குறித்த அலைநீளங்களில் குறித்த வீச்சின் குறித்த வீச்சின் 400க்கும் 500க்கும் இடைப்பட்டது. அப்படி அந்த கிராஃப் படிக்கும் போது வரும். குறித்த வீச்சின், குறித்த அலைநீளங்களின் குறித்த வீச்சின் அகத்துறிஞ்சலில் வினைத்திறனுடையவையாக இருக்கும். சரி பிள்ளைகள், இன்னும் தொடரணும். நாம ஒளித்தோப்பு நிற பொருட்கள் இன்னும் தொடரணும். அந்த பிரிண்ட் அவுட் எடுக்கிறார்கள், அந்த கலர்ல பிரிண்ட், அந்த கிராஃப் எல்லாம் கலர்ல பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். அதுக்காக அந்த கலர் விளங்கு பண்றதுக்காக. ரைட், அடுத்த கிளாஸ் Thursday மார்னிங் 9 to 10:30 சந்திப்போம்.